வெல்கம் டு பெரன் அண்ட் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு மிஸ்டீரியஸான ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னன்னா, நம்ம டெய்லியும் நைட் தூங்கும்போது நம்ம எல்லாருக்கும் ட்ரீம்ஸ் வரும். என்றைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அந்த ட்ரீம்ஸ் நம்ம பிரெயினில் எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு? அது எப்படி க்ரியேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் ஃபுல்லாக ஹைப்போதெட்டிக்கல் தான். எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இது வரைக்கும் யாரும் ப்ரூவ் பண்ணல. சப்போஸ் ஃப்யூச்சரில் இதை எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ப்ரூவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெய்லியும் தூங்கும்போது நம்மளோட பாடி மட்டும்தான் பேரலைஸாக இருக்கும், நம்மளோட பிரெயின் ஃபுல் ஆக்டிவில் இருக்கும். ஸோ அப்படி ஆக்டிவில் இருக்கும்போது தான் நமக்கு ட்ரீம்ஸ் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. நம்ம பிரெயின் மொத்தம் 3 பார்ட்ஸாக டிவைடில் இருக்குது. ஒன்று எமோஷ்னல் சென்டர், இன்னொன்று மெமரி சென்டர், இன்னொன்று லாஜிக்கல் சென்டர். நம்ம டே டு டே லைஃப்பில் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த 3 பார்ட்டில் எந்த பார்ட் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்னா லாஜிக்கல் சென்டர், மற்ற 2 சென்டரை கம்பேர் பண்ணும்போது. பட் நம்ம ஸ்லீப் பொசிஷன் போயிட்டோம்னா இந்த 3 பார்ட்டில் எமோஷ்னல் சென்டர் அண்ட் மெமரி சென்டர் மட்டும்தான் ஹை ஆக்டிவாக இருக்கும். லாஜிக்கல் சென்டர் அங்கே ஆக்டிவ் கம்மியாக தான் இருக்கும். இதனால தான் நம்மளோட ட்ரீம்ஸ் இமேஜினபுளாக ரியாலிட்டி இல்லாமல் இருக்குது. ரொம்ப வியர்டாக நம்ம ரியாலிட்டியில் பார்க்காத விஷயத்தை கூட நம்ம ட்ரீம்ஸில் பார்க்க முடியும். அது காரணம் நம்மளோட லாஜிக்கல் சென்டர் ஸ்லீப்பிங் பொசிஷனில் லெஸ் ஆக்டிவில் இருக்கனால தான். ஸோ இந்த ட்ரீம்ஸ் எப்படி நம்ம பிரெயினில் உருவாகுது அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட தியரிஸ் இருக்குது. நான் உங்களுக்கு எந்த தியரியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். ஸோ ட்ரீம்ஸ் உருவாகிறதுக்கும் குவாண்டம் ஃபிசிக்ஸ்க்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்ட்டு பார்த்தோம்னா நான் ஒரு சின்ன ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு கனெக்ஷனை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னா என்ன? ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் ஒரு இடத்துல இருக்குது, அதே கேரக்டரிஸ்டிக் உள்ள இன்னொரு பார்ட்டிக்கல் வேறு ஒரு யூனிவர்ஸில் எக்ஸிஸ்டில் இருந்தாலும் நம்ம அந்த பார்ட்டிக்கலை இங்கே மெஷர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்ட்டிக்கலும் என்ன ஸ்டேட்டில் இருக்குதுன்னு நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ அதே மட்டும் அந்த பார்ட்டிக்கலை மெஷர் பண்ணும்போதும் இந்த பார்ட்டிக்கலும் ரியாக்ட் ஆகும். ஸோ இது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டுங்கிற ஒரு கான்செப்டில் தியரிட்டிக்கலாகவும் எக்ஸ்பிரிமெண்டலாகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள், சில சமயம் நம்ம பார்க்காத ஒரு விஷயமும் அதே சமயம் நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயமும் தான் ட்ரீம்ஸில் வரும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தம் என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரீம்ஸ் எப்படி உருவாகுதுன்னா நம்ம எதை அதிகமாக யோசிக்கிறோம், நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் எதை நம்ம அதிகமாக வச்சுருக்கோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸை வச்சு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்செஸ்டர் வாழ்ந்த வாழ்க்கை முறையை வச்சு தான் நமக்கு இந்த ட்ரீம்ஸ்லாம் க்ரியேட் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க. பட் நான் இங்கே எதை பற்றி சொல்ல போகிறேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிறதுலே மிகப்பெரிய மேத்தமெட்டிஷியன் யார்? ராமானுஜம். அதே மட்டும் மிகப்பெரிய ஃபிசிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். நிறையா பேர் இருக்காங்க, பட் இவங்க 2 பேரும் ஒரு ரெவல்யூஷனே க்ரியேட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராமானுஜம் ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் ப்ரூஃபே இல்லாமல் அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஹார்டிங்கிற ஒருத்தர் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே என்னோடய ட்ரீம்ஸில் வந்தது, எனக்கு ட்ரீம்ஸ் வந்தோன்னா உடனே நான் அந்த ஃபார்முலாஸ் எழுதி வச்சுருவேன் அப்படின்ட்டு அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. அப்போ அவருக்கு ட்ரீம்ஸில் எப்படி அந்த ஃபார்முலாஸ்லாம் கிடச்சிருக்கு? ஒரு கொஷின் மார்க். மற்ற யாருக்குமே அது மட்டும் கிடைக்கல, பட் அவருக்கு கிடச்சிருக்கு. ரெண்டாவது, ஸோ அதுக்கப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எடுத்துக்கிட்டோம்னா கிராவிட்டிங்கிற ஒரு விஷயத்த எல்லாரும் ஒரு பார்வையில் பார்க்கும்போது அவர் மட்டும் இன்னொரு பார்வையில் பார்த்து நம்மளுக்கு சொன்னார். அந்த விஷயத்தை அவரும் எப்படி இது பண்ணார்னா, அவரும் ஸ்லீப்பிங் பொசிஷனில் இருக்கும்போது தான் லைட் கூட கிராவிட்டினால் பெண்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இமேஜின் பண்ணியிருக்காரு. ட்ரீம்ஸில் அவருக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ ஆக்சுவலாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நம்ம பிரெயினில் எமோஷ்னல் சென்டர் அண்ட் மெமரி சென்டர் மட்டும்தான் ஸ்லீப்பிங் பொசிஷனில் ஆக்டிவாக இருக்கும், லாஜிக்கல் சென்டர் லெஸ் ஆக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ ராமானுஜம் ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறதுக்கும் ட்ரீம்ஸில், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஃபிசிக்ஸில் ஒரு புது கான்செப்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் அவங்க பிரெயினில் லாஜிக்கல் சென்டரை யூஸ் பண்ணியிருக்கணும்.
ஸ்லீப்பிங் பொசிஷனில் இருக்கும்போது அவங்களுக்கு எமோஷ்னல் சென்டர் அண்ட் மெமரி சென்டரை விட லாஜிக்கல் சென்டர் ஹையாக அவங்களுக்கு யூஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம பிரெயின்ஸ்லாம் எல்லாமே ஸ்லீப்பிங் பொசிஷனில் எமோஷ்னல் சென்டர்ஸும் மெமரி சென்டர்ஸ் தான் அதிகமாக நமக்கு வந்துட்டு ஆக்டிவில் இருக்கனால நம்மளால் அது மட்டும் லாஜிக்கலாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் ட்ரீம் பண்ண முடியலை. ஸோ நம்மளோட மேக்ஸிமம் ட்ரீம்ஸ் எப்படி இருக்கும்னா ஃபுல்லாக வந்துட்டு எமோஷ்னல், ஒரு சேட்னஸ்ஸாக இல்லை ஒரு ஹாப்பினஸ்ஸாக இல்லை வந்துட்டு ஒரு வியர்டாக இல்லை ஒரு ஃபியர்ஃபுல்லாக இல்லை ஒரு ஃபேண்டஸியாக அப்படி தான் நம்ம க்ரியேட் ஆகிட்டுருக்குமே தவிர்த்து இது வரைக்கும் நமக்கு வந்துட்டு லாஜிக்கலாக எந்த ஒரு ட்ரீம்ஸும் உருவானதில்லை. சப்போஸ் அவங்கள மாட்டம் நமக்கும் லாஜிக்கலாக ட்ரீம்ஸ் உருவாக ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளும் புது விஷயத்த கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இங்கே நான் வந்துட்டு எதுக்காக இவங்களை பற்றி சொன்னேன்னா, ஸோ இவங்களுக்கு மட்டும் எப்படி அந்த லாஜிக்கல் சென்டர்ஸ் வந்துட்டு ட்ரீம் பொசிஷனில் எமோஷ்னல் சென்டர் அண்ட் மெமரி சென்டரை விட இவங்களுக்கு ஹையாக ஆக்டிவ் ஆகிருக்கும், ஏன் நம்மளால் அதை ஆக்ட் பண்ண முடியலை? ஸோ இதுக்கும் இவங்க ட்ரீம்ஸ் வந்ததுக்கும் நம்ம ட்ரீம்ஸ் நடக்கிறதுக்கும் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற கேள்விலாம் உங்கள் மனசில் ஓடிட்டுருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஒரு பார்ட்டிக்கல் நம்ம இங்கே மெஷர் பண்ணால் அதே கேரக்டரிஸ்டிக் உள்ள பார்ட்டிக்கல் வேறு எந்த யூனிவர்ஸில் இருந்தாலும் நம்மளால் அதோட ஸ்டேட்டை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள் நம்மளை மாட்டமே இன்னொரு யூனிவர்ஸ் எக்ஸிஸ்டில் இருக்க பாசிபிள் இருக்குது. ஸோ அங்கே சில விஷயங்கள் நடக்கலாம். ஸோ என்னைய மாட்டமே ஒரு கேரக்டரிஸ்டிக் உள்ள இன்னொரு பர்சன் இன்னொரு யூனிவர்ஸில் எக்ஸிஸ்டில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாட்டம் உங்களை மாட்டம் ஒரு பர்சன் உள்ள ஒரு கேரக்டரிஸ்டிக் உள்ள ஒரு பர்சன் இன்னொரு யூனிவர்ஸில் எக்ஸிஸ்டில் இருக்குது. ஸோ இப்போ குவாண்டம் என்டாங்கிள் படி அந்த ஸ்டேட் அவங்க வந்துட்டு நம்மளோட இன்டர் கனெக்ட் ஆனால் அங்கே அவங்க என்ன யோசிக்கிறாங்கிற ஒரு விஷயத்த நம்ம பிரெயினாலையும் சென்ஸ் பண்ண முடியும். அதே மாட்டம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோங்கிற ஒரு விஷயத்த அவங்களாலையும் சென்ஸ் பண்ண முடியும் யூஸிங் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இது வந்துட்டு சப்பாட்டமிக் பார்ட்டிகல்ஸ்க்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, தியரட்டிக்கலாகவும் எக்ஸ்பிரிமெண்டலாகவும். பட் ட்ரீம்ஸ்க்கு இதை அப்ளை பண்ண முடியலை. ஏன்னா நம்ம பிரெயினில் வந்துட்டு ஃபுல்லாக செம்ம வார்மாகவும் நாய்ஸியாகவும் தான் சிக்னல்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஒரு ஸ்டேபிளைஸான ஒரு சிக்னல் வந்துட்டு க்ரியேட் ஆக கிடையாது. குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் நடக்கணும்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு என்வாயன்மெண்ட் தேவைப்படுது. ஸோ அது நம்ம பிரெயினில் இல்லாதனால அந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் சர்வே ஆகிறதுக்கு டைம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ மேபி இது உண்மையாக இருந்திருந்தால் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் படி அவங்களோட பிரெயினில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு சர்வைவிங் டைம் வந்துட்டு அதிகமாக இருக்கனால அந்த இது அவங்களால கேப்சர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருந்திருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்துட்டு என்னோடய ஹைப்போதெட்டிக்கலாக தான் நான் வந்து சொல்கிறேன், இதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ஸோ இது மாட்ட ஒரு மிஸ்டீரியஸான கான்செப்டை பற்றி ஃப்யூச்சரில் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.